அண்மை செய்தி. சாலைகள் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பணியின் போது இரவில் ஒளிரும் ஸ்டிக்கர் மற்றும் பிரதிபலிப்பு பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகள் சாலையில் தரத்தை பல்வேறு கட்டங்களில் தரக்கட்டுப்பாடு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு அறிவுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சாலைகள் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் தற்போது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, சாலைகள் குறுக்கே பாலங்கள் கட்டும்போது போதிய தடுப்புகள் வலிமையாக அமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், இரவில் ஒளிரும் ஸ்டிக்கர் மற்றும் பிரதிபலிப்பு பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் எனவும், சாலையின் தரத்தை பல்வேறு கட்டங்களில் தர கட்டுப்பாடு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளின் நிலை குறித்தும் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாலங்கள் கட்டுவதை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.